ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்படுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே கவலைப்படாதே, என் அன்பு மகளே கவலைப்படாதே. மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அநேக நேரம் தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிந்து போன காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. சில நேரங்களிலே எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பின் ஏன் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? நம்ம கவலைப்படுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? அதுக்கும் வேதம் தீர்வு சொல்கிறது. உங்களுக்கு கவலை வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை கவலை வந்தாலும் அதை தூக்கி இயேசு மீது வைத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். கவலைக்கு மாற்று சந்தோஷம்தான். ஆண்டவர் 165 கிலோ பார சிலுவை நமக்காக சுமந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கவலைப்பட்டு ஒரு பயனும் இல்லை. கவலைப்படுவதனால் வீண் வியாதிகள் தான் உடம்புக்குள்ளே வரும். அப்புறம் அதையும் நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிடாங்க. கவலைப்படாமல் ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய பாரங்கள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், பாடுகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்னாள் என்ற பெண் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு வாழ்விலே ஒரு குறைவு இருந்தது, குழந்தை இல்லை. ஆகவே குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த சூழ்நிலையில் அவள் என்ன செய்தாள்? 1 சாமுவேல் 1:15 தேவனுடைய சன்னிதானத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். 1 சாமுவேல் 1:18 சொல்கிறார், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த ஸ்திரீ அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை. நீங்களும் அப்படிதான். எத்தனை பாரம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வாங்க. உங்கள் பாரத்தெல்லாம், கஷ்டத்தெல்லாம் தேவ சமூகத்தில் கொட்டுங்க. அதுக்கு பிறகு சந்தோஷமாக இருங்க. வேதத்தை வாசிங்க. துயரப்படுற நேரத்தில் நம்ம வாசிக்கிறதுக்குனே வேத பகுதி இருக்குது. குறிப்பாக சங்கீதம் 102 முகவுரை விதமாய் சொல்கிறது, துயரப்படுகிறவன் தன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆகவே துயரப்படும் நேரத்தில் நீங்கள் செபித்து, வேதம் வாசித்து, சந்தோஷமாக பாட்டுகளை பாடி தேவ சமூகத்திலே உங்கள் துயரத்தை எல்லாம் கொட்டி விடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. ஒரு துயரம் மாறுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? யோவான் 16:24. யோவான் 16:20 நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எரேமியா 31:13 சொல்கிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, துயரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய மக்களுக்காக, உடைய பிள்ளைகளுக்காக, உடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வலையுள்ள வலது கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும். அவர் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும். புலம்பலை ஆனந்த களிப்பை மாற்றும். அவர்கள் பாடுகளையெல்லாம் நீக்கி போடும். புது வாழ்வு அவர்களுக்கு கொடுத்தரலும். புது வாழ்வு அவர்களுக்கு கொடுத்தரும். சரத்தில் உள்ள எல்லா வேதனைகளை நீக்கிவிடும், வியாதிகளை நீக்கிவிடும், வலிகளை நீக்கிவிடும், உடல் உபாதைகளை நீக்கிவிடும். சரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தரலும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.